மாணவர்களுக்கு வணக்கம். இது 10ஆம் வகுப்பின் பாடம் 2 வட்டங்களின் கடைசி எபிசோட். அந்த பாடபாகத்தின் கடைசிக்கு வந்துவிட்டோம். பாருங்கள், இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு வட்டத்தில் 2 நாண்கள் ABCD. அவை வட்டத்தினுள்ளே P எனும் புள்ளியில் வெட்டிக்கொள்கிறது. இதை பற்றி கடந்த கிளாஸில் நாம் படித்துக் கொண்டோம் அல்லவா? இப்படி வெட்டி கொள்ளும் பொழுது உருவாகக்கூடிய துண்டுகள், ஒவ்வொரு நான்களின் துண்டுகளின் பெருக்கல் பலன் சமமாகும். அதாவது PA பெருக்கல் PB சமம் PC பெருக்கல் PD ஆகும். இது நாம் கடைசி கிளாஸில் படித்துக் கொண்டோம். இனி அந்த நான்கள் இவ்வாறு இருந்தால் என்ன செய்வது? அவை வட்டத்துக்குள்ளே வெட்டி கொள்வதில்லை, ஆனால் அவை இணையும் கிடையாது. இணையாக இருந்தால் வெட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கோடுகள் இணை கிடையாது. அவற்றை சற்று வெளியே நீட்டினால் அவை வெட்டிக்கொள்ளும் அல்லவா? அதாவது இப்படி நீட்டினால் AB என்ற நாணையும் CD என்ற நாணையும் வெளியே நீட்டி இருக்கிறோம். அவை வெளியே P எனும் புள்ளியில் வெட்டிக்கொள்கிறது. இப்போது உருவான இந்த நீளங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? நாம் படித்தது போல் PA பெருக்கல் PB சமம் PC பெருக்கல் PD என ஒரு தொடர்பு இருக்கிறதா? அதுதான் இந்த கிளாஸில் நாம் கண்டறிய போகிறோம். பாருங்கள், இந்த நாண் இப்போது நான்கள் என்பது ABயும் CDயும். அவற்றை வெளியே நீட்டும் போது உருவாகக்கூடிய புதிய நீளங்கள் எவையெல்லாம்? பாருங்கள், AB என்ற நான் வெளியே நீட்டும் பொழுது PB என்ற புதிய ஒரு நீளம், சிறிய நீளம் உருவாகிறது. மேலும் P யிலிருந்து A வரைக்கும் உள்ள இன்னொரு நீளம் கூட உருவாகிறது அல்லவா? அப்போது இந்த AB என்னும் நான் வெளியே நீட்டும் பொழுது உருவாகக்கூடிய 2 நீளங்கள் என்பது ஒன்று PAயும் இன்னொன்று PBயும் ஆகும். அதே போல் இந்த CD எனும் நாணோ, பாருங்கள், CD என்பது நாணினுடைய நீளம். அந்த CD-யை வெளியே நீட்டும் பொழுது உருவாகக்கூடிய புதிய நீளங்கள் என்பது ஒன்று P யிலிருந்து D வரைக்குள்ள தூரம், அது PD. மேலும் P யிலிருந்து C வரைக்குள்ள தூரம், அது PC. அப்படியெனில் இந்த நீளங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அதாவது ஒரு வட்டத்தில் ABCD எனும் 2 நாண்கள் வட்டத்திற்கு வெளியே P எனும் புள்ளியில் வெட்டும் பொழுது இருக்கக்கூடிய இந்த உருவாகக்கூடிய இந்த நீளங்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? அதுதான் நாம் படிக்க போகிறோம். பாருங்கள், P யிலிருந்து A வரைக்கும் உள்ள தூரம், அது புதுசாக உருவான தூரம். அதே போல் இங்கிருந்து PB என்பது P யிலிருந்து B வரைக்குள்ள தூரம், அதுவும் புதுசாக உருவான நீளம்தான். மேலும் CD என்ற கோட்டில் PCயும் மறுபடி PDயும், இவைதான் புதுசாக உருவாகக்கூடிய நீளங்கள். பாருங்கள், அவற்றின் நீளங்கள் நாம் கண்டறிந்திருக்கிறோம். PA என்பது 8.29, PB என்பது 3.87. அது ஜியோஜிப்ராவில் நாம் கண்டறிந்திருக்கிறோம். பாருங்கள், அடுத்த நீளங்கள் எவையெல்லாம்? PC சமம் 8.5, PD சமம் 3.77. இவற்றை பெருக்கி பார்க்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு துண்டிலும் புதுசாக உருவான நீளங்களை பெருக்கி பார்க்கலாம். அதாவது PA பெருக்கல் PB எவ்வளவு என்று கிடைக்கிறது? அதாவது 32.06. அடுத்தது BC பெருக்கல் PD பெருக்கி பார்க்கலாம். பாருங்கள், 8.5 பெருக்கல் 3.77, அது எவ்வளவு கிடைக்குது? 32.06 தான் கிடைக்கிறது. அதாவது இங்கே ஒவ்வொரு நாளிலும் புதுசாக உருவாகக்கூடிய நீளங்களின் பெருக்கல் பலன்கள் சமமாக கிடைக்கிறது. பாருங்கள், இதன் நீளங்களை மாற்றி பார்க்கலாம். கவனிங்கள், இப்பொழுது நீளங்கள் மாறிற்று, ஆனால் பெருக்கல் பலன் பாருங்கள், PA பெருக்கல் PB, PC பெருக்கல் PD அவை இரண்டும் சமமாக உள்ளது. பாருங்கள், AB-யை சற்று மாற்றி பார்க்கலாம். இப்பொழுது பாருங்கள், PAயும் PBயும் மாறியாயிற்று, PCயும் PDயும் மாறியாயிற்று. ஆனால் PA பெருக்கல் PB என்ன பதில் கிடைக்குதோ, அந்த பெருக்கல் பலன் எவ்வளவு கிடைக்குதோ அதே பெருக்கல் பலன் தான் PCயும் PDயும் பெருக்கினாலும் கிடைக்கிறது. அதாவது
இது என்ன காட்டுது? நாம் இதற்கு முன்னாடி படித்த அந்த தகவலில், அதாவது கருத்தில், இந்த நான்கள் வட்டத்துக்குள்ளே வெட்டி கொள்ளும் பொழுது அந்த துண்டுகளை PA பெருக்கல் PB சமம் PC பெருக்கல் PD தான் எடுத்துக்கொண்டோம். அப்படித்தான் அந்த கருத்தினை படித்துக் கொண்டோம். ஆனால் இப்போது இந்த புள்ளி வெட்டும் புள்ளி வெளியாக இருந்தாலும் ABCD எனும் இரண்டு நான்கள் வட்டத்திற்கு வெளியே P எனும் புள்ளியில் வெட்டும் பொழுதும் அதே கருத்து சரியாகிறது. பாருங்கள், PA பெருக்கல் PB சமம் PC பெருக்கல் PD. அதாவது ஒரு வட்டத்தில் உள்ள ABCD எனும் இரண்டு நான்கள் வட்டத்திற்கு வெளியே P எனும் புள்ளியில் வெட்டும் பொழுது PA பெருக்கல் PB சமம் PC பெருக்கல் PD ஆகும். அதாவது நான்கள் வட்டத்துக்குள்ளே வெட்டினாலும் வட்டத்திற்கு வெளியே வெட்டினாலும் அந்த பெருக்கல் பலன் சமமாகத்தான் இருக்கும். அந்த நான்களின் பெயர்கள் ABCD ஆக இருந்தால் PA பெருக்கல் PB சமம் PC பெருக்கல் PD. அந்த புதுசாக உருவாகக்கூடிய நீளங்கள், இங்கு துண்டுகள் கிடையாது, ஏனென்றால் அவை உள்ளே வெட்டி கொள்வதில்லை. நான்கள் இதற்கு முன்னாடி உள்ள கிளாஸில் படித்தது போல் அவை வட்டத்திற்கு உள்ளே வெட்டி கொள்வதில்லை, வட்டத்துக்கு வெளியே வெட்டுகிறது. எனவே புதுசாக உருவாகக்கூடிய துண்டுகள் இதுல பார்க்கும்போது நமக்கு AB ஒரு துண்டாக தெரியும். ஆனால் AB என்பது வட்டத்தினுடைய நான் ஆகும், அதை துண்டாக எடுத்துக்க முடியாது. அப்பொழுது வெளியே வெட்டும் பொழுது புதுசாக உருவாகக்கூடிய நீளங்கள், அதில் பெருசு PA சிறுசு PB, இரண்டாவது நாளில் பெருசு PC சிறுசு PD. அந்த புதுசாக உருவான நீளங்களை பெருக்கிக் கொள்ளும் பொழுது அவற்றின் பெருக்கல் பலன்கள் சமமாக இருக்கும். இதனுடைய கணிதபூர்வமான நிரூபணம் உங்கள் இந்த பாடபாகத்தில் வரும் முதல் கேள்வியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேள்வியை செய்து இதனுடைய நிரூபணத்தை பற்றி படித்துக் கொள்ளலாம். பாருங்கள், பக்க எண் 67 உள்ள முதல் கேள்வி. படத்தில் வட்டத்தில் உள்ள ABCD என்ற நான்கள் நீட்டி P என்ற புள்ளியில் சந்திக்குமாறு வரையப்பட்டுள்ளது. முதல் கேள்வி, AC, BD ஆகியவற்றை இணைத்து கிடைக்கின்ற APC PBD என்ற முக்கோணங்களின் கோணங்கள் சமம் ஆகும் என தெளிவுபடுத்துக. இரண்டாவது கேள்வி, PA பெருக்கல் PB சமம் PC பெருக்கல் PD என நிறுவுக. மூணாவது கேள்வி, PB சமம் PD எனில் நாற்கரம் ABDC என்ற நாற்கரம் ஒரு இருசம பக்க சரிவகம் ஆகும் என நிறுவுக. இதில் முதல் கேள்வி பாருங்கள், அந்த கேள்வியை முதலில் செய்வோம். பாருங்கள், அந்த படம், இதே படத்தை ஜியோஜிப்ராவில் இங்கு வரைந்திருக்கிறேன். ஏபியும் சிடியும் வட்டத்திற்கு வெளியே P எனும் புள்ளியில் வெட்டுகிறது. அப்படியெனில் உருவாகக்கூடிய ACBD இணைக்கும் போது, ஏசியும் பிடியும் இணைக்கும் போது கிடைக்கின்ற APC PBD என்ற முக்கோணங்களின் கோணங்கள் சமமாகும் என தெளிவுபடுத்தவும். அதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். பாருங்கள், முதலில் செய்ய சொல்லியிருக்கிறது ஏசியும் பிடியும் இணைக்க சொல்லியிருக்குது, அதை இணைத்து விடுகிறோம். இப்பொழுது பாருங்கள், இரண்டு முக்கோணங்கள் உருவாயிருக்கிறது. எவையெல்லாம் பாருங்கள், அந்த முக்கோணங்களை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பெரிய முக்கோணம், அது PCA என எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், PCA, APC என்ற கேள்வியில் சொல்லியிருக்கு, நமக்கு அதை PCA Pயில் தொடங்கிக்கலாம். PCA என எடுத்திருக்கிறார். இந்த முக்கோணத்தை இந்த மாதிரி ஒரு முக்கோணம் உருவாயிருக்கு. அடுத்த முக்கோணம் பாருங்கள், இந்த சிறிய முக்கோணம், நீல நிற முக்கோணம், அது பெரிய முக்கோணத்தினுடைய ஒரு பாகமாகும். அதற்கடியே அந்த பெரிய முக்கோணமும் இருக்கிறது. அந்த முக்கோணத்தை PBD என எழுதியிருக்கிறோம். பாருங்கள், இந்த ரெண்டு முக்கோணம் PCA PBD இவைகளில் என்னவெல்லாம் தொடர்புகள், அந்த கோணங்களுக்கு ஏதேனும் தொடர்புகள் இருக்கிறதா பார்க்கலாம். பாருங்கள், இந்த P என்ற கோணம் பெரிய முக்கோணத்திலையும் இருக்கு, சிறிய முக்கோணத்திலையும் இருக்கு. அதனால் அவை சமம் என்று சொல்லிக் கொள்வதற்கு வேறு காரணங்கள் எதுவும் தேவையில்லை. ஏனென்றால் அவை பொதுவான கோணமாகும். அதாவது கோணம் P சமம் கோணம் P. கோணம் P என்பது முக்கோணம் PCAயில் அடியில் உள்ள கோணம். இரண்டாவது கோணம் P என்பது வெளியே உள்ள நீல முக்கோணத்தில், அது PBDயில் உள்ள கோணம் P. இவை ரெண்டும் சமமாவதற்கு பொது என்ற காரணத்தை சொல்லிக்கலாம். அடுத்த கோணத்தை பாருங்கள், இந்த சிறிய முக்கோணத்தில் Bயில் உருவான கோணம் என்பது பாருங்கள், இந்த ABDC என்ற நாற்கரத்தின் வெளிக்கோணம் அல்லவா. இந்த Bயில் உருவாகக்கூடிய கோணம் பாருங்கள், இந்த சிகப்பு கோணம்,
அது இந்த உள்ளே வட்டத்தினுக்குள்ளே வரையப்பட்ட அந்த வட்ட நாற்கரத்தின் வெளிக்கோணமாகும். அந்த வெளிக்கோணம் என்பது அதனுடைய எதிர் உச்சியில் உள்ள உட்கோணத்திற்கு சமம் என நாம் இதற்கு முன்னால் படித்திருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் அந்த கருத்தினை படித்திருக்கிறோம். அதாவது கோணம் பிபிடி சமம் கோணம் சி. கோணம் பிபிடி என்பது நீள முக்கோணத்தில், கோணம் சி என்பது பெரிய முக்கோணத்தில். அது இந்த ரெண்டு கோணங்களும் சமமாகும். அதனுடைய காரணம் என்ன? வட்ட நாற்கரத்தின் வெளிக்கோணமும் எதிர் உச்சியில் உள்ள உட்கோணமும் சமமாகும். அதே போல்தான் பாருங்கள், இங்கு சிறிய முக்கோணத்தில் டியில் உருவான கோணம் அது வட்ட நாற்கரத்தினுடைய ஏயில் உருவான கோணத்துக்கு சமமாகணும் அல்லவா? அந்த ஏயில் உருவான கோணம் என்பால் பெரிய முக்கோணத்தில் உள்ள கோணம். அதாவது அந்த கோணத்தை எப்படி சொல்லலாம்? கோணம் பிடிபி. பிடிபி இந்த நீலக்கோணம். இந்த நீலக்கோணம் இங்கே வட்டத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த நீலக்கோணத்திற்கு சமமாகும். ஆனால் வட்டத்துக்குள்ளே உள்ள ரெண்டு கோணங்களும் இந்த பெரிய முக்கோணத்தினுடைய கோணங்கள் ஆகும். அப்படி ஆகும்போது பாருங்கள், சிறிய முக்கோணத்தில் உள்ள பி என்பது பெரிய முக்கோணத்தில் உள்ள பிக்கு சமம். சிறிய முக்கோணத்தின் சி இந்த பிபிடி என்பது பெரிய முக்கோணத்தில் சியில் உருவான கோணத்திற்கு சமம். பிடிஏ என்பது பெரிய முக்கோணத்தில் உள்ள கோணம் ஏக்கு சமம். அப்படி எனில் இந்த ரெண்டு சிறிய முக்கோணத்திலையும் பெரிய முக்கோணத்திலையும் ஒவ்வொரு கோணங்கள் சமமாகுகிறது அல்லவா? அதாவது இந்த கேள்வியில் கேட்கப்பட்ட சமத்துவம் நாம் தெளிவுபடுத்தி விட்டோம். பாருங்கள், அதாவது முக்கோணம் பிசிஏ முக்கோணம் பிபிடி இவைகளில் கோணங்கள் சமமாகும். இப்படி கோணங்கள் மட்டும் சமமான முக்கோணங்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. அது 9ஆவதில் படித்திருக்கிறோம் அல்லவா? அது என்ன பெயர்? அப்படிப்பட்ட முக்கோணங்களுக்கு என்ன பெயர்? அவை வடிவத்த முக்கோணங்கள் ஆகும். ஒரே கோணங்கள் உள்ள ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்கள் மற்றொரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்களுக்கு சமமெனில் முக்கோணங்கள் வடிவத்தவை ஆகும். அப்படி வடிவத்த முக்கோணங்களுடைய பக்கங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அது என்ன? சமகோணங்களுக்கு எதிரேயுள்ள பக்கங்கள் ஒரே விகிதத்தில் ஆகும், சம விகிதத்தில் ஆகும். அதை வைத்துக்கொண்டு இரண்டாவது கேள்வியை நாம் அணுகலாம். கவனிங்கள், இரண்டாவது கேள்வி. பிஏ பெருக்கல் பிபி சமம் பிசி பெருக்கல் பிடி என நிறுவுக. இதை நிரூபிப்பதற்கு இந்த ரெண்டு முக்கோணங்கள் வடிவத்த முக்கோணங்கள் என நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் சிறிய முக்கோணத்தினுடைய 3 கோணங்கள் பெரிய முக்கோணத்தினுடைய 3 கோணங்களுக்கு சமமாகும். அப்படிப்பட்ட முக்கோணங்களுக்கு வடிவத்த முக்கோணங்கள் என்று பெயர். முக்கோணங்களின் கோணங்கள் சமமெனில் அவை வடிவத்த முக்கோணங்கள் ஆகும். இதில் எதெல்லாம் வடிவத்த முக்கோணங்கள்? கவனியுங்கள், அந்த பெயர்கள் சொல்லும் போது கவனமாக சொல்ல வேண்டும். பி பி டி அது சிறிய முக்கோணம், தொடங்குவது பி, இரண்டாவது சிகப்பு கோணம், மூணாவது நீலை நிற கோணம். அடுத்த பெரிய முக்கோணத்தை சொல்லும் போது பிஏசி என்று சொல்வதை விட பிசிஏ என்று சொல்வதுதான் நல்லது. ஏனென்றால் அந்த சமமான கோணங்கள் ஒரே இடத்தில் வரும்படி சொல்லுவது நல்லது. அவற்றின் சமகோணங்களுக்கு எதிரியுள்ள பக்கங்கள் ஒரே விகிதத்தில் ஆகும் என்பது அந்த வடிவத்த முக்கோணங்களினுடைய சிறப்பு. அப்படி எனில் கவனிங்கள், சமகோணங்களுக்கு எதிரியுள்ள பக்கங்கள் என்றால் கவனிங்கள் PA by PD. PA என்பது கவனிங்கள் இந்த C என்ற கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கமாகும். பெரிய முக்கோணத்தில் C என்ற கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் PA. சிறிய முக்கோணத்தில் சிகப்பு நிறமான B இல் உருவான கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம்தான் PD. அதாவது PA by PD சமகோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள். சிகப்பு நிற கோணத்துக்கும் சிகப்பு நிற கோணத்துக்கும் எதிரே உள்ள பக்கங்கள் தான் PAயும் PDயும். இது சமம் நீலை நிற கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கங்கள். பாருங்கள், மேலே பெரிய முக்கோணத்தினுடைய பக்கம் தான் எழுதியிருக்கிறோம். அப்போது வலது பக்கத்திலையும் மேலே பெரிய முக்கோணத்தினுடைய பக்கம் தான் எழுத வேண்டும். நீலை நிற பக்க கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் எது? P இலிருந்து C வரைக்கும் உள்ள பக்கம். அதாவது PC by PB என சொல்லிக் கொள்ளலாம். இந்த நீலை நிற பக்கத்துக்கு எதிராக உள்ளது PB. அப்ப PA by PD சமம் PC பெருக்கல் PB என கிடைக்கும். இது வடிவத்த முக்கோணங்களினுடைய ஒரு சிறப்பு, அந்த விகித சமத்துவம், பக்கங்களின் விகித சமத்துவம். இதை குறுக்கு பெருக்கி பாருங்கள். PA மேலே இருக்கு, இந்த PB மேலே செல்லும். அப்போது PA பெருக்கல் PB. இந்த PD கீழே இருக்கு, அது மேலே செல்லும். அப்ப PC பெருக்கல் PD. அதாவது நமக்கு நிரூபிக்க வேண்டிய PA பெருக்கல் PB சமம் PC பெருக்கல் PD என கிடைக்கும். இது இதனுடைய இந்த இரண்டாவது கேள்வியான நிரூபணம். இனி கவனிங்கள், இப்படி இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்ல கேட்கப்பட்டிருக்கு. மூணாவது கேள்வியாக கவனிங்கள், PB சமம் PD எனில் PBயும் PDயும் சமமாகும் எனில் உள்ளே இருக்கக்கூடிய நாற்கரம் ABDC அது எப்படிப்பட்ட நாற்கரம் ஆகும்?
ஒரு இருசமபக்க சரிவகம் ஆகும் என நிறுவுக. இது ஒரு சரிவகம் ஆகும் என நிறுவ வேண்டும். அதுவும் வெறும் சரிவகம் இல்லை, அது ஒரு இருசமபக்க சரிவகம். இருசமபக்க சரிவகத்தினுடைய சிறப்புகள் என்னவெல்லாம்? சரிவகமாக வேண்டுமென்றில் ஒரு ஜோடி பக்கமாவது இணையாக இருக்க வேண்டும். அந்த இணை இல்லாத பக்கங்கள் சமமும் ஆகும் போதுதான் அது இருசமபக்க சரிவகமாக மாறும். அதை எப்படி நிரூபிக்கலாம்? கவனியுங்கள். பிபிடி ஒரு இருசமபக்க முக்கோணமாகும். ஏனென்றால் கேள்வியில் சொல்லியிருக்கு பிபி சமம் பிடி. பிபி என்ற பக்கமும் பிடி என்ற பக்கமும் சமமாகும் எனில் அந்த முக்கோணம் எப்படிப்பட்ட முக்கோணமாகும்? அது ஒரு இருசமபக்க முக்கோணமாகும். இருசமபக்க முக்கோணத்தினுடைய சிறப்பு என்ன? இரண்டு பக்கங்களும் சமம், சம பக்கங்களுக்கு எதிரேயுள்ள கோணங்களும் சமம். அப்படி எனில் இந்த சிகப்பு கோணமும் நீலை கோணமும் எப்படி இருக்கும்? அவை இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். இதுக்கு சமம்தானே இங்கேயும் உள்ள இருக்கக்கூடிய இரண்டு கோணங்களும். இந்த நீல நிற கோணம் இந்த நீல நிற கோணம் சமம் தானே. அதே போல் இந்த சிகப்பும் சமம் தானே. அப்படியெனில் இந்த பெரிய முக்கோணமும் எப்படிப்பட்ட முக்கோணமாகும்? அதனுடைய ரெண்டு கோணங்கள் சமமாகிறது அல்லவா? அப்படியெனில் அதுவும் இருசமபக்க முக்கோணம் தான். அப்படியெனில் இந்த சிறிய முக்கோணம் இருசமபக்க முக்கோணம், பெரிய முக்கோணம் இருசமபக்க முக்கோணம். பெரிய முக்கோணத்தினுடைய ரெண்டு பக்கங்கள் எவையெல்லாம்? பிஏயும் பிசியும். அவை ரெண்டும் சமம் என கிடைக்கும். அதுவும் இருசமபக்க முக்கோணமாகும். பிஏசியும் இருசமபக்க முக்கோணம் என கிடைக்கும். அப்படியெனில் கவனியுங்கள், இந்த சிகப்பு கோணமும் இந்த நீலை கோணமும் சமம் அல்லவா? சிறிய முக்கோணத்தில் இந்த சிகப்பு கோணமும் பெரிய முக்கோணத்தில் இந்த நீலை கோணமும் சமமாகிறது அல்லவா? அப்படியெனில் இந்த ஏசி என்ற கோடும் பிடி என்ற கோடும் எப்படியாகும்? அவை இரண்டும் இணை கோடுகளாகும். ஏனென்றால் இந்த ரெண்டு கோணங்களுக்கு என்ன பெயர்? இப்படிப்பட்ட ரெண்டு கோணங்கள் நாம் படித்திருக்கிறோம். இரண்டு கோடு இணைய கோடுகளை ஒரு கோடு வெட்டும் பொழுது உருவாகக்கூடிய ஒத்த கோணங்கள். ஒத்த கோணங்கள் சமம் எனில் அந்த கோடுகள் இணையாகும் என சிறிய வகுப்புகளில் நாம் படித்திருக்கிறோம். அதாவது பிடிபி சமம் ஏ என்பதால் பிடி என்ற கோடும் ஏசி என்ற கோடும் இணையாகும். பிடி இணையாகும் ஏசி. அப்படியெனில் இந்த நாற்கரம் எப்படிப்பட்ட நாற்கரம் ஆகும்? ஒரு ஜோடி பக்கங்கள் இணையாகும் எனில் அந்த நாற்கரம் சரிவகமாகும் என எடுத்துக்கொள்ளலாம். மேலும் பிஏசி ஒரு இருசமபக்க முக்கோணம் என்பதால் பிஏ சமம் பிசி. அதேபோல் இந்த பிஏ கிடைக்க வேண்டுமெனில் கவனிங்கள், பிபி பிளஸ் பிஏ, அதுதானே பிஏ, பிபி பிளஸ் பிஏ. அது மாதிரி பிசி கிடைக்க வேண்டுமெனில் பியிலிருந்து டி வரைக்கும் உள்ள நீளத்தையும் டியிலிருந்து சி வரைக்கும் உள்ள பிடி பிளஸ் டிசி இதை ரெண்டையும் கூட்ட வேண்டும். பிபி சமம் பிடி என்பது கேள்வியில் சொல்லப்பட்டிருக்கு. பிபி சமம் பிடி என்பதால் அவை இரண்டும் மாற்றிக்கொண்டால் கழித்துக் கொண்டால் பிஏ சமம் டிசின்னு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பியிலிருந்து ஏ வரைக்கும் உள்ளதும் டியிலிருந்து சி வரைக்கும் உள்ளதும் இணை இல்லாத ரெண்டு பக்கங்கள் சமம் என நாம் நிரூபித்து விட்டோம். அப்படி எனில் இந்த நாற்கரம் எப்படிப்பட்ட நாற்கரம் ஆகும்? முதலில் இது சரிவகம் என நிறுவிவிட்டோம். இப்போது அந்த இணை இல்லாத பக்கங்கள் சமம் எனவும் நிறுவிவிட்டோம். இது ஒரு இருசமபக்க சரிவகமாகும். அதை அப்படி எழுதி கொள்ளலாம். ஏபிடிசி என்ற நாற்கரம் ஒரு இருசமபக்க சரிவகமாகும். இனி இந்த பகுதியில் வரும் புதிய ஒரு கருத்தினை படிக்கலாம். கவனியுங்கள். ஒரு வட்டத்தில் ஏபி எனும் விட்டமும் சிடி எனும் விட்டமும் செங்குத்தாக வெட்டுகிறது. இரண்டு விட்டங்கள் வெட்டி கொண்டால் அவை மையப்புள்ளி வழியாக செல்லணும் அல்லவா? அப்படியெனில் இந்த உருவாகக்கூடிய 4 துண்டுகளும் ஆரங்கள் தான். அவற்றின் பெருக்கல் பலன் சமமாக இருக்கும். அதாவது ஓஏ பெருக்கல் ஓபி சமம் ஓசி பெருக்கல் ஓடி என எழுதி கொள்ளலாம். ஆனால் ஒரு கோடு விட்டமல்லாமல் நானாக மாறினாலும் இவ்வாறு கவனிங்கள். இந்த படத்தை எப்படி விளக்கலாம்? ஒரு வட்டம் இருக்கு, அதில் ஏபி எனும் ஒரு விட்டம் இருக்கு, சிடி எனும் ஒரு நாணும் இருக்கு. அவை வட்டத்துக்குள்ளே பி எனும் புள்ளியில் செங்குத்தாக வெட்டுகிறது. ஏனென்றால் வெட்டுவது செங்குத்தாக, அதையும் சொல்ல வேண்டும் அல்லவா? அப்படி இந்த படத்தின் விளக்கத்தை இவ்வாறு சொல்லலாம். ஒரு வட்டத்தில் ஏபி எனும் விட்டமும் சிடி எனும் நாணும் செங்குத்தாக பி எனும் புள்ளியில் வெட்டுகிறது. அப்படியெனில் பாருங்கள், இவை ரெண்டும்
நான்கள் தான். ஏனென்றால் ஏபியும் ஒரு நான் தான். அது மிகப்பெரிய நான், அது விட்டமாக இருக்கிறது, அவ்வளவுதான். அங்கே உருவாகக்கூடிய துண்டுகள் பாருங்கள், பிஏயும் பிபியும். அதே போல் இந்த நாணினுடைய துண்டுகள் பிசியும் பிடியும். அப்படி எனில் நாம் படித்துக் கொண்ட இந்த கருத்து இதிலேயும் செல்லும். பிஏ பெருக்கல் பிபி சமம் பிசி பெருக்கல் பிடி. இதில் கவனியுங்கள், இந்த செங்குத்தாக வெட்டும் பொழுது மையத்திலிருந்து வரையும் ஒரு செங்குத்து கோடு எந்த ஒரு நாணையும் சமபாகம் செய்யும் என நாம் படித்திருக்கிறோம். அது 9ஆம் வகுப்பில் நாம் படித்த ஒரு கருத்து. 9ஆம் வகுப்பில் நாம் படித்த கருத்து என்ன? ஒரு நாணிற்கு மையத்திலிருந்து வரையும் செங்குத்து கோடு அதனை சமபாகம் செய்யும். அதாவது பியிலிருந்து டி வரைக்குள்ள தூரமும் பிசியிலிருந்து சி வரைக்குள்ள தூரமும் சமமாக இருக்கும். அதாவது பிசி சமம் பிடி ஆகும். எனவே இந்த பிடியின் இடத்தில் பிசி என எழுதி கொள்ளலாம். கவனிங்கள், இந்த கருத்தினை இவ்வாறு எழுதி கொள்ளலாம். பிஏ பெருக்கல் பிபி சமம் பிசி பெருக்கல் பிசி. பிசி பெருக்கல் பிசி என்றால் பிசி ஸ்கொயர் என எழுதி கொள்ளலாம். கவனிங்கள், அதாவது பிஏ பெருக்கல் பிபி சமம் பிசி ஸ்கொயர் என எழுதி கொள்ளலாம். இது எப்போது? இந்த வெட்டக்கூடிய ஒரு கோடு விட்டமாகவும் இன்னொரு கோடு நாணாகவும் அவை செங்குத்தாகவும் வெட்டி கொள்ளும் பொழுதுதான் இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். பிஏ பெருக்கல் பிபி சமம் பிசி ஸ்கொயர். இதில் கவனியுங்கள், பிஏ பெருக்கல் பிபி சமம் பிசி ஸ்கொயர் என கிடைத்திருக்கிறது. இதில் பிஏயும் பிபியும் இரண்டு நீளங்கள் தான். பியிலிருந்து ஏ வரைக்குள்ள நீளம், பியிலிருந்து பி வரைக்குள்ள நீளம். அது ரெண்டு எண்கள். இந்த பிசி ஸ்கொயர் என்பது ஒரு எண்ணினுடைய வர்க்கம். எனவே நாம் இதற்கு முன்னாடி படித்த அந்த செவ்வகத்துக்கு சமபரப்பளவு உள்ள செவ்வகம் வரைவதற்கு பதிலாக இங்கு நீளமும் அகலமும் பெருக்கிக் கொள்ளும் பொழுது இன்னொரு எண்ணினுடைய வர்க்கம் கிடைக்கிறது. ஒரு எண்ணினுடைய வர்க்கம் கண்டுபிடிப்பது எப்போது? வடிவியலில் நாம் எந்த வடிவத்தில் அதை பயன்படுத்துகிறோம்? ஆம், சதுரத்தில் அதை பயன்படுத்துகிறோம் அல்லவா? சதுரத்தின் ஒரு பக்கத்தினுடைய வர்க்கம் தானே அதனுடைய பரப்பளவு என்பது. எனவே அந்த ஒரு செவ்வகத்துக்கு சமபரப்பளவு உள்ள சதுரம் வரைவதற்கு நாம் இந்த கருத்தினை பயன்படுத்திக் கொள்ளலாம். கவனியுங்கள், என்ன நடக்கிறது என்று பாருங்கள். பிபி என்ற நீளம் மேலே வந்துடுச்சு. அதிலிருந்து பிஏ என்ற நீளம் போய் மறுபடியும் பிபி என்ற நீளம் வருகிறது. இவ்வாறு ஒரு செவ்வகம் உருவாக்கி இருக்கிறோம். பாருங்கள், இந்த செவ்வகத்தினுடைய நீளமும் அகலமும் பிஏயும் பிபியும் ஆகும். இந்த சிகப்பு நிற செவ்வகத்தின் பரப்பளவு கவனியுங்கள், இப்போது பிடியிலிருந்து அந்த நீளம் கீழே வருகிறது. இப்போது பிடியும் இந்த பியும் சமம். அதே போல் இயிலிருந்தும் டியிலிருந்தும் உருவாகக்கூடிய இந்த ரெண்டு கோடுகளும் சமம். அப்படியெனில் இந்த பச்சை நிற வடிவம் என்ன வடிவமாகும்? அது ஒரு சதுரமாகும். இந்த ரெண்டு சதுரங்களின் பரப்பளவுகள் எப்படி இருக்கும்? அவை ரெண்டும் சமமாக இருக்கும். அதாவது ஒரு செவ்வகத்தினுடைய சமபரப்பளவு உள்ள சதுரம் வரைவதற்கு நாம் இந்த கருத்தினை பயன்படுத்திக் கொள்ளலாம். எவ்வாறு வரைய வேண்டும் கவனியுங்கள். இதில் பிஏயும் பிபியும் சேர்ந்து ஒரு விட்டம். அதாவது விட்டத்தினுடைய ரெண்டு துண்டுகள் செவ்வகத்தினுடைய நீளமும் அகலமும். அந்த ரெண்டு துண்டுகளும் இணையக்கூடிய அந்த உச்சியிலிருந்து வரையும் செங்குத்து கோடு அது வட்டத்தை எந்த புள்ளியில் வெட்டுகிறதோ அதுவரைக்கும் உள்ள தூரம்தான் இந்த சதுரத்தினுடைய ஒரு பக்கமாக வருகிறது. பாருங்கள், பிடி என்ற பக்கம் சாய்ந்து கீழே வந்துதான் மேலே அதே நீளங்கள் இடது பக்கத்திலிருந்து வந்திருக்கு. அப்படித்தான் அந்த சதுரம் உருவாயிருக்கு. பாருங்கள், இந்த சதுரத்தினுடைய அனைத்து பக்கங்களும் இந்த பிடி என்ற பக்கத்திற்கு சமமாகும். அப்போது அதனுடைய பரப்பளவு என்பது இந்த பிடியினுடைய வர்க்கம். பிடியும் பிசியும் சமம் அல்லவா? அப்போது பிசியினுடைய வர்க்கம். அப்போது இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்பது இந்த சதுரத்தினுடைய பரப்பளவிற்கு சமமாகும். இந்த மாதிரி ஒரு கணக்கை நாம் அடுத்து செய்ய போகிறோம். ஒரு செவ்வகத்தினுடைய சமபரப்பளவுள்ள சதுரம் வரைவது எவ்வாறு? கவனியுங்கள். இந்த கேள்வியை பாருங்கள். பக்கங்கள் 5 சென்டிமீட்டரும் 4 சென்டிமீட்டரும் உள்ள ஒரு செவ்வகம் வரைந்து சமபரப்பளவுள்ள சதுரம் உருவாக்குக. இதை எப்படி வரைந்து கொள்ளலாம்? முதலில் ஒரு செவ்வகம் வரைய வேண்டும். அதற்கு சமபரப்பளவுள்ள ஒரு சதுரத்தையும் வரைய வேண்டும். கவனியுங்கள் எப்படி வரைந்து கொள்வது என்று. முதலில் நீளமாக ஒரு கோடு, அதில் ஏ எனும் ஒரு புள்ளி, அங்கிருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்தில் பி எனும் ஒரு புள்ளி, ஏயில் ஒரு செங்குத்து, பியில் ஒரு செங்குத்து, அதில் அகலமான 4 சென்டிமீட்டர் தூரத்தில் 2 புள்ளிகள்,
ஒவ்வொரு செங்குத்திலும் ஒவ்வொரு புள்ளிகள் 4 சென்டிமீட்டர் தூரத்தில். அப்படி அந்த செவ்வகத்தை முழுமையாக்கி கொள்ளலாம். இது நாம் முன்னாடியே படித்திருக்கிறோம். செவ்வகத்துக்கு சமபரப்பளவுள்ள செவ்வகம் வரையும் கேள்வியில். இப்படி அந்த ABCD எனும் செவ்வகத்தை உருவாக்கி கொள்ளலாம். 5 சென்டிமீட்டர் நீளமும் 4 சென்டிமீட்டர் அகலமும். இது நமக்கு தேவையான செவ்வகம். நீளத்துடன் சேர்த்து அகலத்தையும் வரைந்து கொள்கிறோம். இப்போது கவனியுங்கள், இந்த கோடு நீளக்கோடு தான் நமது வட்டத்தினுடைய விட்டமாகும். இனி அந்த விட்டத்தின் மையப்புள்ளியை கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா? அப்போதுதான் வட்டம் வரைய முடியும். அதற்காக கவனியுங்கள், மையப்புள்ளியை கண்டுபிடிக்கிறோம். செங்குத்து இருசம வெட்டி வரைந்து இந்த பச்சை நிற கோட்டிற்கு, அதாவது A என்ற புள்ளிக்கும் அந்த நீளத்துடன் சேர்த்து அகலத்தையும் பெருக்கும் புள்ளிக்கும் இணைத்துள்ள கோட்டிற்கு செங்குத்து இருசம வெட்டி வரைகிறோம். இதுதான் நம்ம வட்டத்தின் மையப்புள்ளி. இனி அதை ஆரமாக வைத்து A வரைக்கும் உள்ள தூரத்தை ஆரமாக எடுத்து ஒரு வட்டம் வரைகிறோம். கவனியுங்கள், இந்த வட்டம் இந்த நீளமும் அகலமும் சேரக்கூடிய புள்ளியிலிருந்து வரைந்த செங்குத்து அந்த வட்டத்தை எங்க வெட்டுகிறதோ அது வரைக்கும் தான் நமது PC என்ற பக்கம். கவனியுங்கள், அந்த புள்ளியை குறிப்பிடுகிறோம். அந்த தூரத்தை காம்பஸில் எடுத்துக்கிறோம். அதை எடுத்து கவனியுங்கள், கீழே அந்த கோட்டில் ஒரு குறியிடுகிறோம். அதே தூரம் மாரகமாக வைத்துக்கொண்டு இருந்து ஒரு கோடு, இருந்து ஒரு கோடு. அப்பொழுது இப்போது நாம் வரைந்த அந்த 4 கோடுகளும் சம கோடுகளாகும். அந்த புள்ளியை குறிப்பிட்டு அவற்றை இணைத்து கோடுகள் வரைந்து அந்த சதுரத்தை முழுமையாக்கி கொள்ளலாம். இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு என்பது கண்டிப்பாக இந்த செவ்வகத்தின் பரப்பளவிற்கு சமமாக இருக்கும். இதுதான் ஒரு செவ்வகத்தின் சமபரப்பளவு வரையக்கூடிய வழிமுறை. இனி இந்த கேள்வியை பாருங்கள். 15 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு சதுரம் வரைக. ஒரு சதுரம் வரைய வேண்டும். அதனுடைய பரப்பளவு 15 சதுர சென்டிமீட்டராக இருக்க வேண்டும். எப்படி வரைந்து கொள்வது? பரப்பளவு 15 சதுர சென்டிமீட்டர் வேண்டுமெனில் அதனுடைய ஒரு பக்கம் என்பது √15, அதாவது 3.873, 3 தசமத்துக்கு சொன்னால் இன்னும் தசமம் மீதி இருக்கிறது. எனவே இந்த 3.873 என்ற கோடை நாம் வரைய இயலாது. அப்போது நாம் படித்த இந்த கருத்தினை தான் பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்திக் கொள்வது? ஒரு செவ்வகம் வரைந்து அதன் சம பரப்பளவுள்ள சதுரம் வரைந்தால் போதும் அல்லவா? செவ்வகத்தின் பரப்பளவு 15 இருந்தாலே போதும். செவ்வகத்தின் பரப்பளவு 15 கிடைக்க வேண்டும் எனில் அதனுடைய பக்கங்கள் எவ்வளவாக இருக்கலாம்? 5ம் 3மாக இருக்கலாம். அப்போது 5×3 15. ஆனால் இந்த செவ்வகம் வரைய நம்மிடம் சொல்லவில்லையே. இந்த சதுரம் மட்டும்தானே வரைய சொல்லி இருக்கிறது. எனவே செவ்வகம் வரைய தேவை இருக்கிறதா? இல்லை. அந்த நீளங்கள் மட்டும் நமக்கு எடுத்துக்கொண்டால் போதும். 5ம் 3ம் எடுத்துக்கொண்டால் போதும். அப்படி எனில் நாம் வரைய வேண்டிய வட்டத்தினுடைய விட்டம் எவ்வளவாக இருக்க வேண்டும்? அவற்றின் தொகையாக இருக்க வேண்டாமா? 5ம் 3ம் கூட்டும் போது அந்த வட்டத்தின் விட்டத்தின் நீளம் எவ்வளவாக இருக்க வேண்டும்? 5ம் 3ம் கூட்டினால் 8. முதலில் 8 சென்டிமீட்டர் நீளத்தில் ஒரு கோடு வரைகிறோம். அதில் இந்த 5ஐயும் 3ஐயும் பிரித்து 2 துண்டுகள், PA என்பது 5 சென்டிமீட்டர், PB என்பது 3 சென்டிமீட்டர் என 2 துண்டுகள். இனி நாம் முழுவட்டம் கூட வரைய வேண்டியதில்லை. அரைவட்டம் வரைந்தாலும் போதும். பாருங்கள், அதனுடைய அரைவட்டம் வரைவதற்காக அதனுடைய மையக்குத்துக்கோடு வரைந்து மையம் கண்டுபிடிக்கலாம். இங்கு 8 சென்டிமீட்டர் நமக்கு தெரியும். எனவே 4 சென்டிமீட்டரில் அதனுடைய மையத்தை அடையாளப்படுத்தலாம். இனி அங்கு மையத்தை வைத்துக்கொண்டு ஏயும் பியும் இணைத்து ஒரு அரைவட்டம் வரைந்தால் போதும். இனி இந்த பியையும் பிபியும் வெட்டக்கூடிய புள்ளி 5 சென்டிமீட்டரும் 3 சென்டிமீட்டரும் இணையும் அந்த புள்ளியிலிருந்து ஒரு செங்குத்து வரைய வேண்டும். அதற்கு நாம் செட் ஸ்கொயரை பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறு ஒரு செங்குத்து வரையலாம். இனி இந்த செங்குத்தை வைத்துக்கொண்டு ஒரு சதுரத்தை வரைந்தால் போதும் அல்லவா? அந்த சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவாக இருக்கும்? PA பெருக்கல் PB சமம் PC ஸ்கொயர். 5×3 15. அதாவது இந்த PC ஸ்கொயர் என்பது 15ஆக இருக்கும். பாருங்கள், அதனுடைய நீளம் 3.873 என கிடைக்கும். அப்போ இந்த சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவாக இருக்கும்? 15 சதுர சென்டிமீட்டராக இருக்கும். பாருங்கள், இதை இந்த காம்பஸும் ஸ்கெயிலும் பயன்படுத்தி எப்படி வரையலாம் என்று பார்க்கலாம். முதலில் நீளமாக ஒரு கோடு, அதன் முனைப்புள்ளிக்கு A என்று பெயர்,
அதில் 5 சென்டிமீட்டர் தூரத்தில் இன்னொரு புள்ளி, அது P என எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 3 சென்டிமீட்டர் B. அப்போது நமக்கு PAயும் PBயும் ஆயிற்று. இதுதான் நமது வட்டத்தினுடைய விட்டம். ஏயிலிருந்து B வரைக்குள்ள தூரம் நமது வட்டத்தினுடைய விட்டமாகும். இனி அதனுடைய மையப்புள்ளி, மையக்குத்துக்கோடு வரைந்தது, செங்குத்து இருசமவெட்டி வரைந்தால் தானே அதனுடைய மையப்புள்ளியை கண்டுபிடிக்க முடியும். விட்டத்தினுடைய மையம் கண்டுபிடித்து தான் நமக்கு அரைவட்டம் வரைய வேண்டும். கவனிங்கள், அதனுடைய செங்குத்து இருசமவெட்டி ஏயிலையும் பியிலையும் வைத்து பாதிக்கு மேல் ஆரம் எடுத்து 2 வில்லுகள், அந்த வில்லுகள் வெட்டும் புள்ளிகளை இணைத்து செங்குத்து இருசமவெட்டி, அது நமக்கு அந்த ஏபியினுடைய மையப்புள்ளியை கொடுக்கும். அங்கு மையமாக வைத்து ஏயில் வைத்து ஒரு அரைவட்டம். பாருங்கள், பியிலிருந்து செங்குத்து செட் ஸ்கொயர் பயன்படுத்தி ஒரு செங்குத்து, அது வட்டத்தை எந்த புள்ளியில் வெட்டுகிறதோ அதுதான் நமக்கு தேவையான சதுரத்தினுடைய ஒரு பக்கம். பாருங்கள், அந்த புள்ளி பிசி தான் நமக்கு சதுரத்தினுடைய பக்கம். பிசி காம்பஸில் எடுத்து குறியீடு, மறுபடி இன்னொரு குறியீடு, சியில் வைத்து இன்னொரு குறியீடு. இப்போது நமக்கு சதுரத்தை முழுமையாக்கி கொள்ளலாம். இந்த வடிவத்தினுடைய 4 பக்கங்களும் பிசியின் நீளம்தான். இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு 5x3 ஆக இருக்கும். 3 15 ஆக இருக்கும். 15 சென்டிமீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு சதுரம். இத்துடன் 10ஆம் வகுப்பின் 2வது பாடம் வட்டங்கள் முடிவடைகிறது. இன்னொரு கிளாஸுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.